Electrostatics topic na conceptual question பார்க்கலாம் பாருங்க. Two equal positive point charges Q are held at a fixed distance A apart. A point test charge is located in a plane that is normal to the line joining these charges and midway between them. What is the radius R of the circle in this plane for which the force on the test particle has maximum value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜ் கியூ பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு சார்ஜ் கியூ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு டெஸ்ட் சார்ஜ் இங்கே பிளேஸ் பண்ண போகிறோம். அப்படி பிளேஸ் பண்ணும்போது இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து மேலே இந்த ரெண்டு சார்ஜஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது இல்லையா, அந்த ஃபோர்ஸஸ் வந்து மேக்சிமமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ், இது எல்லாமே பாசிட்டிவ் எடுத்தோம்னா இந்த டெஸ்ட் சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இது மேலே எக்ஸர்ட் பண்ணுறது, இந்த கியூ மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ். ஓகே, இந்த சார்ஜஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இப்படி வந்துருக்கும் இங்கே லைன். அதே மாதிரி இங்கேயும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணனா இந்த இன்னொரு சார்ஜ் கியூ இருக்கு இல்லைங்களா, இந்த சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா எடுத்துக்கிட்டோம்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு அப்படியே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரேடியஸ் ஆர் தான் ஆப்போசிட் சைடுன்னு வந்துருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இப்படின்னு எடுத்துங்க. இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் இதுதான் வேணும், இந்த சர்க்கிள் தான் வேணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா a/2ன்னு எடுத்துக்கணும்ப்பா, a/2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, சரி. இப்போ வந்து இந்த இங்க தீட்டான்னு எடுத்துட்டா இந்த ஃபோர்ஸை ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம். எப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த தீட்டா வரதுனால இது எஃப் காஸ்டான்னு எடுக்கலாம், இங்க வந்து எஃப் சைன் தீட்டான்னு எடுத்துக்கலாம், எஃப் சைன் தீட்டான்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல எடுத்தோம்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இந்த சார்ஜ் மேல ஆக்ட் ஆகிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா இங்க வந்து இது எஃப் சைன் தீட்டான்னு வரும். ஏன்னா தீட்டா வந்து இதுதான் தீட்டான்னு எடுத்துக்கணும். அப்போ இங்க தீட்டான்னு வரும். அப்படி எடுத்தீங்கன்னா இங்க எஃப் காஸ்டா வரும். ஸோ இந்த எஃப் காஸ்டா வந்து இது ரெண்டுமே ஈக்குவல், அதாவது இந்த சார்ஜ் இந்த கியூ மேல ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துங்க இந்த ஃபோர்ஸஸ். அப்படின்னா இந்த எஃப் காஸ்டா கேன்சல் ஆகிட்டு நெட் ஃபோர்ஸ் வந்து 2f sin தீட்டான்னு இருக்கும். 2f sin தீட்டா தான் நெட் ஃபோர்ஸ்னு வரும். ஓகேங்களா, அப்போ இதுதான் டோட்டல் ஃபோர்ஸ். ஸோ இந்த டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 2f sin தீட்டானா எஃப் வந்து என்ன பண்ணும், ஃபோர்ஸ் வந்து q1 q2 by r square, k q1 into q dash வச்சுங்க. இந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன q dash வச்சுங்க by r square. r square அப்படின்றது இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன d ன்னு வச்சுக்கலாம். சும்மா இந்த d தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சார்ஜஸ். அப்படி எடுத்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும் சொல்லுங்க, r square plus a square by 4 square root whole square வரும். அப்போ whole square போட்டுட்டு into sin theta. sin theta என்ன பண்ணும், ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். ஹைபோடெனஸ் வந்து ரூட் ஆஃப் r square plus a square by 4 அப்படின்னு வந்துருக்கும். ஸோ இப்போ இந்த டோட்டல் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன வருதுன்னா 2kq dash into r divided by r square plus a square by 4 whole power 3/2 வந்துருக்கு. இப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூனாவே இந்த டெரிவேட்டிவ் வந்து ஜீரோவா இருக்கும். அப்போ df by dr வந்து ஜீரோவா இருக்கும். அப்போ இது ஃபோர்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா இந்த 0 போடும்போது இந்த 2kq dash வந்து ஜீரோக்கு அந்த ஜீரோக்கு ரைட் சைடு அமைச்சா 0 ஆகும். அதனால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது d by dr into r by r square plus a square by 4 power 3/2 அப்படின்னு போடுங்க. ஸோ இது ஈக்குவல் டு 0ன்னு போடணும். இது வந்து u by v மெத்தட்ல பண்ணா அப்போ டினாமினேட்டர் என்ன ஆயிரும் சொல்லுங்க, r square plus a square by 4 power 3ன்னு வந்துருமா. அடுத்து என்ன பண்ணலாம், vu dash minus uv dash. அப்போ vu dashனா v வந்து r square plus a square by 4 power 3/2 into r dash 1 வந்துட்டு minus r into இதை இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் 3/2 கரெக்டுங்களா. 3/2 into r square plus a square by 4 பவர் என்ன வந்துடும் 3/2 minus 1 போட்டா 1/2 வந்து உள்ள இருக்கிறத பண்ணா 2r square into 2r square அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ இது ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு r is equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா r is equal to a/2√2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்படின்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த QQ இந்த லைன் ஜாயினிங் இருக்கு இல்லையா, இந்த லைன் ஜாயினிங்ல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து a/2√2 டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது மேக்ஸிமம் அப்படின்னு இந்த 19th கொஸ்டினுக்கு வந்து நம்ம செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கணும். Next question. A proton has a mass 1.67 into 10 power minus 27 kilogram
and a charge of 1.6 into 10 power minus 19 coulomb. If the proton is to be accelerated through a potential difference of 1 million volt, then the kinetic energy is dash. According to work energy theorem, work done is equal to change in kinetic energy. Final kinetic energy minus initial kinetic energy 0. சரிங்களா? அப்போ work done என்ன ஃபார்முலா? potential difference into charge equal to kinetic energy. அவங்க kinetic energy தான கேட்டிருக்காங்க. அப்போ kinetic energy is equal to charge எவ்வளவுப்பா? 1.6 into 10 power minus 19 proton into V எவ்வளவு சொல்றாங்க? 1 million volt. 1 million volt னா 10 power 6 volt. அப்போ இது 1. இங்க 10 power minus 19 இது ஒரு 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10 power minus 13 வருமா? So 1.6 into 10 power minus 13 joule. அப்படி நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. In this figure, electric field lines in a certain region are shown. The figure suggests that அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து யூனிஃபார்மா இருக்கலாம், நான் யூனிஃபார்மா இருக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நியரரா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஃபீல்டு, ஃபார் அவே இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா அது வீக் ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஒய் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் ஒய் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் கிட்ட இருக்கு. ஆனா எக்ஸ்லயும் ஜெட்லயும் பாத்தீங்கன்னா தூரமா இருக்கு, ஃபீல்டு வந்து தூரமா இருக்கு. அப்போனா எக்ஸ்லயும் ஜெட்லயும் ஃபீல்டு ஈக்குவலா இருக்கும், ஒய்ல வந்து ஃபீல்டு வந்து நாட் ஈக்குவல், ஆனா ஒய்ல தான் அதிகமா இருக்கு ஃபீல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்படி எடுத்தீங்கன்னா இப்போ ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க? எக்ஸ் பாயிண்ட்லயும் ஜெட் பாயிண்ட்ல ஈக்குவலா இருக்கு, ஆனா ஒய்ல தான் ஃபீல்டு வந்து நியரா இருக்குனால ஸ்ட்ராங்கர் ஃபீல்டு அட் தி ரீஜன் ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. As one penetrates a uniformly charged non-conducting sphere, the electric field strength என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம், இப்படி ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டு இதுல சார்ஜ் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு எடுத்துங்க. இதுதான் சென்டர், இது வந்து ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துங்க. நம்ம என்ன பண்ணோம்னா இங்க இருந்து இப்படி வரும்போது டுவர்ட்ஸ் சென்டர் வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பி எடுத்துக்கணும். அந்த பில இருந்து இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் ஆர் எடுத்துக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா நான் கண்டக்டிங் ஸ்பியருக்கு, அதாவது வால்யூம் சார்ஜ் ஸ்பியருக்கு வந்து ஃபார்முலா 1/4 pi epsilon naught q divided by r cube into small r. அதாவது சென்டர்ல இருந்து அதே மூவ் ஆனா ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இங்க அப்போ சர்ஃபேஸ்ல இருந்து சென்டர் டுவர்ட்ஸ் சென்டர் வந்தாச்சு, சர்ஃபேஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் சென்டர், அதாவது சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் போனா ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும், சர்ஃபேஸ்ல இருந்து சென்டர் போனா ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ சர்ஃபேஸ்ல இருந்து சென்டருக்கு வரும்போது ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுது, திருப்பி சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் போகும்போது ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இங்க டிக்ரீசஸ் தென் இன்க்ரீசஸ்ன்னு கொடுத்துருது, அந்த மாதிரி கொடுக்கல, அதனால டிக்ரீசஸ் மட்டும் எடுப்போம், சர்ஃபேஸ்ல இருந்து சென்டருக்கு வர மாதிரி. ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The electric field E between 2 points in a is constant in both magnitude and direction. Consider a path of length D at an angle theta equal to 60 degree with respect to field lines shown in figure. The potential difference between points 1 and 2 is dash கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் 1லயும் பாயிண்ட் 2லயும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. இப்போ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன், இது கரெக்ட்டா சொல்லுங்க. பாயிண்ட் 1க்கும் பாயிண்ட் 2க்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் பாயிண்ட் 1க்கும் பாயிண்ட் 3க்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் சொல்றேன். இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட்னு சொல்றீங்களா ஃபால்ஸ்னு சொல்றீங்களா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between 1 and 2 is equal to potential difference between 1 and 3 சொல்றேன். ஏன் 1 and 2 equal to 1 and 3 னா இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்ப ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கும். அப்போ பாயிண்ட் 2லயும் பாயிண்ட் 3லயும் பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கும். அதனால பிட்வீன் 1 and 2 கண்டுபிடிக்கிறது 1 and 3 கண்டுபிடிக்கிறது ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ 1க்கும் 3க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு 1 2 3ன்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ 1 3ன்றது அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு என்ன வரும்? d cos 60. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் E ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் என்ன ஃபார்முலா சொல்லுங்க? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை டிஸ்டன்ஸ் d cos theta, d cos 60 போடணும். கரெக்ட்டுங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு E into d cos 60 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A positive charge is moved from a low potential point A to a higher potential point B. Then the potential energy. சரி, இப்போ பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு சார்ஜ். கரெக்ட்டா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் இன்டு Q. இங்க எங்க இருந்து எங்க மூவ் பண்றாங்க? லோ பொட்டன்ஷியல் டு ஹை பொட்டன்ஷியல். அப்படின்னா ஃபைனல் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு, இனிஷியல் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கு. அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பாசிட்டிவ். சார்ஜ் ஆல்சோ பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் வரும்.
அப்போ இன்க்ரீஸ் இது வந்து இன்க்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இன்க்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பாசிட்டிவ். இன்க்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ் வந்தா டிக்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பாசிட்டிவ். அதாவது லோ டு ஹை பொட்டன்ஷியல் போனா நம்ம ஒர்க் பண்ணி அதை மூவ் பண்ண வைக்கணும். அப்போ ஒர்க் டன் வந்து ஸ்டோர்ட் ஆஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. The work done in taking a unit positive charge from P to A is WA and from P to B is WB. Then அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா, இப்போ இங்க Q சார்ஜ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த Q சார்ஜ் இந்த பாயிண்ட் A டிஸ்டன்ஸ், இந்த Q சார்ஜ் இந்த பாயிண்ட் B டிஸ்டன்ஸ் ஈக்குவலா தானே இருக்கு. அப்போ பொட்டன்ஷியல் அட் A is equal to potential at B. அப்படிதானே? work done to move the charge from point P to point A என்னன்னா வரும் சொல்லுங்க? potential at A minus potential at P into charge q தான் work done. அதே மாதிரி work done at to B அது P ல இருந்து B கொண்டு போறதுக்கு work potential into B minus potential at P into Q வரும். potential at B யும் potential at A வும் ஈக்குவலா இருக்கனால அப்போ work done to move to A வும் work done to move to B யும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. so that answer எந்த ஆன்சர் வரும் பாருங்க. ஆப்ஷன் C வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A unit positive charge has to be brought from infinity to a midpoint between two charges 20 microcoulomb and 10 microcoulomb separated by a distance of 50 meter. How much work will be required அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து ரெண்டு சார்ஜ் எடுத்துங்க. இது 20 மைக்ரோகூலும் இது 10 மைக்ரோகூலும் எடுத்துங்க. இந்த மிட் பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 50 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சார்ஜ் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இங்க கொண்டு வரீங்க. கொண்டு வரும்போது அப்போ இன்ஃபைனைட்ல பொட்டன்ஷியல் 0, இங்க வந்து சர்டைன் பொட்டன்ஷியல் இருந்திருக்கும். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் இன்டு யூனிட் சார்ஜ்னு சொல்லிட்டாங்களே இன்டு 1 ன்னு போடுங்க. அப்போ பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா வந்துரும். பொட்டன்ஷியல் என்ன ஃபார்முலா? இந்த 20 இந்த 10 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எவ்வளவு? 25 மீட்டர் 25 மீட்டர்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் என்ன ஃபார்முலா? kq/r. ஃபர்ஸ்ட் q வந்து 20 டிவைட் பை 25 மீட்டர் பிளஸ் செகண்ட் சார்ஜ் 10 டிவைட் பை 25. அப்போ k வந்து 9 into 10 power 9 காமன் எடுத்துட்டு 25 காமன் எடுத்துட்டு சார்ஜ் வந்து 20 plus 10 ன்னு போட்டு அது வந்து என்ன பண்ணணும்? மைக்ரோகூலம்ல இருந்தாலும் ஒரு 10 power minus 6 போடணும். இப்போ இது வந்து என்ன வருது? 9 இங்க ஒரு 30. அப்போ 9 into 30 divided by 25. இது 10 power 9 10 power minus 6 போட்டா 10 power 3 ன்னு வந்துருது. இப்போ 9 into 30 எவ்வளவு? 270 வருதா? 270 by 25 ஆல்மோஸ்ட் 10.8 ன்னு வந்துரும். into 10 power 3 யூனிட் வந்து ஜூல். ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு 26th கிடைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Two identical thin rings each of radius r meter are coaxially placed at a distance capital R meter apart. If Q1 and Q2 coulomb charges are respectively the charge uniformly spread on the two rings. The work done in moving a charge q from the center of one ring to that of the other அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இது ஒரு ரிங் இது ஒரு ரிங் இருக்கு. ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் r இருக்கு. இது இந்த ரிங் q1 சார்ஜ் கொடுத்திருக்காங்க, இது q2 சார்ஜ் கொடுத்திருக்காங்க. இந்த ரிங்ஸ் உடைய சென்டர் செப்பரேட்டட் கோஆக்சியலி பை டிஸ்டன்ஸ் கேபிட்டல் R சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்மால் q a ல இருந்து b கொண்டு போறது ஒர்க் டன் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் அட் B வந்து VB ன்னு வச்சுங்க. பொட்டன்ஷியல் அட் A வந்து VA ன்னு எடுத்துங்க. ஒர்க் டன்னுக்கு ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதான் VB மைனஸ் VA இன்டு Q அப்படின்னு நான் போட்டுக்கணும் வரும். இப்போ VB-யும் VA-வும் கண்டுபிடிக்கணும். அப்போ VB-க்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த VB-ன்றது இந்த அதனுடைய ஓன் ரிங்னால சென்டர்ல பொட்டன்ஷியல் வந்து KQ2 டிவைட் பை R ன்னு போடணும். அதே மாதிரி இந்த Q1 சார்ஜ் இருக்குல்ல, இந்த Q1 ல இருந்து வரதுனால இப்படி வரும்போது இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா KQ1 டிவைட் பை அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்னா R√2. ஓகேங்களா? அப்ப வந்து R√2 போட்டுக்கணும். இதுதான் VB. சோ இங்க என்ன பண்ணலாம்? K-வும் R-ம் காமனா எடுத்துட்டோம்னா Q2 plus Q1 by √2 இங்க வந்துடும். இதே மாதிரி பொட்டன்ஷியல் அட் A ன்னு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் அட் A வந்து அதனுடைய ஓன் ரிங்னால சென்டர்ல வந்து பொட்டன்ஷியல் வந்து KQ1 by R ன்னு வந்துடும். பிளஸ் இந்த செகண்ட் ரிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிங்னால பொட்டன்ஷியல் அட் சென்டருக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா KQ2 டிவைடட் பை R√2 வருமா? K by R காமனா எடுத்துட்டோம்னா Q1 plus Q2 by √2 வந்துருது.
ஸோ இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒர்க் டன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க. கே பை ஆர் காமனாக எடுத்துடலாம். கேன்றது 1/4πε எடுத்தாச்சு. அப்போ என்ன இருக்கு? Q2 + Q1 / √2 அடுத்து மைனஸ் Q1 - Q1 / √2 இன்டு ஸ்மால் q1. இப்போ இந்த Q2 இங்க என்னது? இங்க Q2 பண்ணுமா? சரி, இந்த Q2லயும் இந்த Q2லயும் என்ன காமன் எடுக்கலாம்? Q2 காமன் எடுத்துக்கலாம். ஸோ K பை ஆர் இன்ட்டு Q2 இன்ட்டு 1 - 1/√2. அதே மாதிரி இந்த Q1 இந்த Q1 என்ன காமன் எடுக்கலாம்? மைனஸ் போட்டு மைனஸ் Q1 காமன் எடுத்தா 1 - 1/√2 வந்துருது. ஓகேங்களா? இன்ட்டு ஸ்மால் q இருக்கு. அப்போ Kன்றது 1/4πε0 r போட்டுக்குங்க. இந்த ஸ்மால் லெட்டர் Q எழுதிக்கிங்க. இங்க வந்து என்னது? Q2 தானே இருக்கு. இப்போ 1 - 1/√2 1 - 1/√2 காமன் எடுத்துருக்கேன். அப்படி எடுத்தா Q2 - Q1 இன்ட்டு 1 - 1/√2. இது எல்சிஎம் எடுங்க. அப்போ √2 - 1/√2 வந்துருமா? அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. அது Q1 - Q2 கொடுத்துருவாங்க, நம்ம Q2 - Q1 வந்துடும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து இங்க வந்து இது எல்சிஎம் எடுத்துக்கணும். இது எல்சிஎம் எடுத்தா √2 - 1/√2 வந்துடும். அதான் இவங்க √2 - 1/√2 அப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A hollow metal sphere of radius 5 cm is charged such that the potential on its surface is 10 volt. The potential at the center of the sphere is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆன்சர் வரும் பாருங்க. ஒரு ஸ்பியர் எடுத்துட்டு சார்ஜ் பண்ணிட்டோம்னா பொட்டன்ஷியல் இன்சைட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரியும் நமக்கு. பொட்டன்ஷியல் இன்சைட் இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட்னா தட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ஆன் தி சர்ஃபேஸ் தட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் சென்டர் வரும். அப்படின்னா 10 வோல்ட். அப்போ 10 வோல்ட் சர்ஃபேஸ்ல இருக்குன்னா அந்த பொட்டன்ஷியல் தான் இன்சைட் இருக்கும். ஸோ தட் ஆன்சர் இஸ் 10 வோல்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The figure shows two parallel equipotential surface A and B kept a small distance r apart from each other. A point charge of q coulomb is taken from the surface A to B. The amount of work done will be dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q வந்து ஒரு சர்ஃபேஸ் A ல இருந்து B க்கு இங்க கொண்டு வரும்போது சர்ஃபேஸ் ஈக்குவலன்ஸ் சர்ஃபேஸ் உடைய பொட்டன்ஷியல் V1 இங்க ஈக்குவலன்ஸ் சர்ஃபேஸ் V2 ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் என்ன வரணும்? V2 - V1 டிவைட் இன்டு Qன்னு வரணும். ஸோ இந்த மாதிரி வர மாதிரி எந்த டேட்டாவும் கொடுக்கல இவங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே கரெக்ட் கிடையாது. அப்படி கரெக்ட் இல்லைன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The electric potential V at any point x, y, z all in meter in space is given by V equal to 4x square volt. The electric field at the point 1, 0, 2 volt per meter is dash ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா E is equal to -dV/dx அப்படின்னு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ V எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. -d/dx இன்ட்டு 4x ஸ்கொயர். அப்போ 4 வெளியே எடுத்துட்டு x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 × x 2 × x ன்னு போட்டுக்கலாமா? அப்படி போட்டு என்ன ஒரு -1 இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு 4 × 2 எவ்வளோ? 8 × x. x கோஆர்டினேட் எவ்வளவு சப்ஸ்டிட் பண்ணும்? 1 மீட்டர். அப்போ x கோஆர்டினேட் 1 போட்டோம்னா -8i. இது வந்து வெக்டார்ல எழுதுனா i கேப். எலக்ட்ரிக் ஃபீல்ட் i கேப் எழுதிக்கணும். அப்போ i கேப் வந்துடும். இப்போ -i கேப் வந்ததுனால நெகட்டிவ் x டைரக்ஷன். -8 along negative x direction is the correct answer. Next question பாருங்கப்பா. The electric potential at a point x, 0, 0 is given by V equal to 1000 by x plus 1500 by x square plus 500 by x cube. Then the electric field at x equal to 1 meter is dash அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு இப்போதான் ஃபார்முலா பார்த்தா E is equal to -dV/dx into i cap அப்படின்னு போட்டுக்கலாம் x டைரக்ஷனால. அப்போ E is equal என்ன வரும்? -d/dx into V எழுதுங்க. V என்ன கொடுத்தாங்க? 1000 into x power -1 plus 1500 power x -2 மேல எடுத்து போயிருங்க. x எல்லாம் மேல கொண்டு போயிருங்க. plus 500 x power -3. x equal to 1 லக் பண்ணணும். அப்போ வந்து E is equal to minus இது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. -1000 power x power -2 by x square வந்துரும். கரெக்ட்டுங்களா? இங்க என்ன வரும்? -2 × 1500 power x power -3 so x cube ன்னு வந்துரும். -500 அதாவது -3 முன்னாடி வந்துரும். -3 × 500 -3 × 500 divided by x power 4 வரும். x என்ன இருந்தாலும் சரி, என்ன x க்கு 1 கொடுத்தீங்கனால 1 போட்டுருங்க. இப்போ -1000 -3000 -1500. அப்போ -3000 -1500 -4500 இது ஒரு -1000 -5500. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வருதா? 5500 i கேப்
நம்ம ஃபர்ஸ்ட் ஐ கேப் தான வச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The variation of the potential with the distance r from a fixed point is shown in figure. The electric field at r equal to 5 meter is dash னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? மைனஸ் டிவி பை டிஆர்னு தெரியும். அப்படிதானே? அப்போ டிவி என்றது y ஆக்சிஸ், டிஆர் என்ற டிவி வந்து சேஞ்ச் இன் வேல்யூ இன் y ஆக்சிஸ், டிஆர் என்ற சேஞ்ச் இன் வேல்யூ x ஆக்சிஸ்னா அப்போ ஸ்லோப், அப்போ மைனஸ் ஸ்லோப் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஸ்டன்ஸ் கிராஃப். அப்போ ஸ்லோப் வந்து இந்த 5ல எவ்வளவு ஸ்லோப் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த 4 to 6 இருக்குல்ல, இதுல வர ஸ்லோப் தான். இந்த ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப். இந்த ஆப்போசைட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 5 இருக்கு. கரெக்டா? ஆப்போசைட் 5 வருது. அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு போறது? 2 வருது. அப்போ மைனஸ் போட்டு ஸ்லோப்பே ஆல்ரெடி ஒரு மைனஸ், ஆப்போசைட் 5 டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு 2 னு போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் இன் மைனஸ் பிளஸ், சோ 2.5. இது ஸ்லோப் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்லோப். ஃபார்முலால ஒரு மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், யூனிட் வந்து வோல்ட் பர் மீட்டர். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 2.5 வோல்ட் பர் மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Point charge plus 4q minus q and plus 4q are kept on the x-axis at x equal to 0, x equal to a and x equal to a respectively. Then minus q வந்து எப்படி ஈக்குலிபிரியம்ல இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து பாருங்க, இங்க வந்து 4q சார்ஜ் plus 4q வச்சிருக்கேன், இங்க minus q பிளேஸ் பண்ணியிருக்கேன், இங்க plus 4q. இப்போ வந்து என்ன ஆயிருக்கும்னா இந்த மிடில்ல இருக்கிற சார்ஜ் ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கு. நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். ரெண்டு சார்ஜ் அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஆனா ஒரு சார்ஜ் டுவர்ட்ஸ் இன்னொரு சார்ஜ் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, டிஸ்பிளேஸ் பண்ண என்ன ஆகும்? இந்த 4q பிளஸ் இந்த 4qக்கு கிட்ட இந்த மைனஸ் q வரதால நல்லா அட்ராக்ட் பண்ணிக்கும். நல்லா அட்ராக்ட் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் இது அப்படியே மூவ் ஆயிடும். அப்போ ஒரு பார்ட்டிகுலர் டிஸ்பிளேஸ் பண்ணா திருப்பியும் அது டிஸ்பிளேஸ் பண்ணதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருந்தா தான் திருப்பியும் ஒரிஜினல் பொசிஷன் போகும். அப்பதான் வந்து என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தா இது எந்த பக்கம் டிஸ்பிளேஸ் பண்றோமோ அந்த பக்கமே அப்படியே போயிருது சார்ஜஸ். அதே மாதிரி எந்த சார்ஜஸ் டிஸ்பிளேஸ் பண்ணாலும் அப்படியே போயிடும். அதனால all the charges are in unstable equilibrium. அதாவது ஈக்குலிபிரியம்ல இருக்கும், ஆனா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா நெட் ஃபோர்ஸ் 0வா இருந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கும். ஸ்லைட்டா டிஸ்டர்ப் பண்ணா திருப்பி ஒரிஜினல் பொசிஷன் வந்துச்சுன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், திருப்பி ஒரிஜினல் பொசிஷன் வரலைன்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இங்க டிஸ்டர்ப் பண்ணா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றதில்லை. அதனால all the charges are in unstable equilibrium. Next question பாருங்க. 10 electrons are equally spaced and fixed around a circle of radius r relative to v equal to 0 at infinity. The electrostatic potential v and the electric field e at the center c r dash னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துட்டு சென்டர் எடுத்துக்கலாம். இங்க எலக்ட்ரான்ஸ் 10 எலக்ட்ரான்ஸ் இப்படி பிளேஸ் பண்றாங்கப்பா, ஈக்குவல் ஸ்பேஸ்ல இப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 10 எலக்ட்ரான்ஸ் சும்மா அப்படி எடுத்துக்கலாம் 10 எலக்ட்ரான்ஸ்னு. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி எலக்ட்ரான்னாலே உங்களுக்கு பொட்டன்ஷியல் நெகட்டிவ் வரும். அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் நெகட்டிவா இருக்கும். அதனால டோட்டல் பொட்டன்ஷியல் நாட் ஈக்குவல் டு 0. ஆனா ஒரு எலக்ட்ரானால வர எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்னொரு எலக்ட்ரானால வர எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் ஆயிரும். 5 பேரா வந்து கேன்சல் ஆயிரும். இந்த எலக்ட்ரான்ல இப்படி கேன்சல் ஆயிரும், இந்த மாதிரி இப்படி கேன்சல் ஆயிரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0ன்னு வரும், பொட்டன்ஷியல் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இந்த ஆன்சர் வருது. ஸோ பொட்டன்ஷியல் நாட் ஈக்குவல் டு 0, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The electric potential at a point x comma y in the xy plane is given by v equal to minus kxy. The electric field intensity at a distance r from the origin is given as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்க என்ன எழுதினா E is equal to பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்கும். அதாவது ரெண்டு வேரியபிள் கொடுத்தா ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றது தான் பார்ஷியல் வேரியபிள். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா dou v by dou x into I plus dou v by dou y into j. z கோஆர்டினேட் இருந்தா dou v by dou z plus k ன்னு போட்டுப்போம். மொத்தத்துக்கு ஒரு மைனஸ் போட்டுப்போம். இப்போ டோன் போட்டா என்னன்னா ஜெனரலா டிஃபரன்ஷியேஷன் d போடுறதுனா டிஃபரன்ஷியேஷன் d போட்டா என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு எல்லாமே வேரியபிள் இருக்கு. டோன்னா அந்த எதுல டிஃபரன்ஷியேட் பண்றோம் அதை மட்டும் வேரியபிள் இருக்கு. அப்ப இங்க பண்ணீங்கன்னா மைனஸ் dou by dou x ஆஃப் இந்த v வந்து மைனஸ் kxy தான கொடுத்திருக்காங்க, மைனஸ் kxy ன்னு போட்டுருங்க இன்டு i ன்னு போட்டுங்க பிளஸ் அடுத்து dou by dou x ஆஃப் v dou y தானே, இங்க வந்து என்ன பண்றோம் மைனஸ் kxy ன்னு போட்டு இன்டு j கேப்னு போட்டுக்கிட்டு. இப்போ இங்க எல்லாத்துலயும் இங்க ஒரு மைனஸ் இங்கிட்டு ஒரு மைனஸ் இதெல்லாம் எடுத்து மைனஸ் எல்லாம் சேர்த்து பிளஸ் ஆக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இதே மாதிரி k-வும் காமனா எல்லாத்துலயும் k காமனா எடுத்துருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா y கான்ஸ்டன்ட் y வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ன்னு வெச்சுங்க. பிளஸ் அடுத்து வந்து இங்க y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா x கான்ஸ்டன்ட் வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அப்படின்னு வெச்சுங்க.
இங்க வந்து ஐன்னு வருது, இங்க ஜேன்னு வருது. ஓகேவா? இப்படின்னு வந்திருக்கு. நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தானே வேணும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு வேணும்னா என்ன பண்ணலாம்? எக்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் காம்பனன்ட் ஸ்கொயர் பண்ணணும். அப்ப எக்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர் எவ்வளோ? கே ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் காம்பனன்ட் ஸ்கொயர் எவ்வளோ? கே எக்ஸ் ஸ்கொயர், கே எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். அப்போ கே ஸ்கொயர் காமன் எடுத்துட்டு கே ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு கேன் வந்துடும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருந்தது. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தானே ஆர். இதுன்னு இப்போ ஆர். அப்போ வந்து இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஆர். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கே இன்டு ஆர் வந்து ஸோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஆர் அப்படின்னு நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருப்பான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The figure below shows two equipotential lines in xy plane for an electric field. These scales are marked as x component Ex and y component Ey of the electric field in the space between these equipotential lines are respectively கேட்டாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவலன்ட் சர்ஃபேஸும் பர்பெண்டிகுலரா இருக்கும். அடுத்து எலாங் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும்னா வந்து பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் டிரா பண்ணி பார்த்தோம்னா, இங்க 4 வோல்ட் இருக்கு, இங்க 2 வோல்ட் தானே இருக்கு. அப்போ எலாங் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் காம்பனண்டா இப்படி ரிசால்வ் பண்ணலாம், ஒய் காம்பனண்டா இப்படி ரிசால்வ் பண்ணலாம். ஒய் காம்பனண்ட் பாருங்க பாசிட்டிவா இருக்கு, எக்ஸ் காம்பனண்ட் நெகட்டிவா வருது அப்படின்னு பார்த்தா, அப்போ எக்ஸ் காம்பனண்ட் நெகட்டிவ், ஒய் காம்பனண்ட் பாசிட்டிவ் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அதாவது மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும்னா இங்க ஏதாவது தீட்டா கொடுத்துருக்கும். இந்த லைன்ஸ் மேக்ஸ் ஆங்கிள், இந்த ஈக்குவலன்ஷியல் லைன்ஸ் வந்து மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா இது கொடுத்திருந்தா அந்த மேக்னிட்யூட் கண்டுபிடிக்க முடியும். இங்க மேக்னிட்யூட் கண்டுபிடிக்க மாதிரி கொடுக்கல, அதனால அந்த சைனை வச்சு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கப்பா. Electric potential at any point is V equal to minus 5x plus 3y plus root 15z. Then the magnitude of electric field is dash ன்னு கேக்குறாங்க. அப்போ வந்து இது எப்படி மேக்னெட் கண்டுபிடிக்கணும்னா, electric field is equal to minus dou v by dou x into I minus dou v by dou y into j minus dou v by dou z into kk. அதாவது இங்க x ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y and z கான்ஸ்டன்ட் வச்சுக்கணும், y ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x and z கான்ஸ்டன்ட் வச்சுக்கணும், z ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x and y கான்ஸ்டன்ட் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சோ இந்த ஃபார்ம் இந்த v வந்து அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணாமயே டிஃபரன்ஷியேட் பண்றேன் பாருங்க. e is equal to இங்க ஃபர்ஸ்ட் y z கான்ஸ்டன்ட் வச்சிட்டு x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் னு போட்டு 5 x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 னு வெச்சீங்க 5 அப்படினு வந்துருது. அடுத்து இங்க மைனஸ் போட்டு செகண்ட் y ல டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த x உம் z உம் கான்ஸ்டன்ட் வச்சு 3y டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 னு கிடைக்குது 3j. அடுத்து z ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x உம் y உம் கான்ஸ்டன்ட் வச்சிட்டோம்னா x காம்பனன்ட் y காம்பனன்ட் 0 ஆயிட்டு z காம்பனன்ட் மட்டும் பண்ணும்போது minus root 15 z டிஃபரன்ஷியேட் பண்ணா j அப்படினு வந்துருது. இப்போ வந்து இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும்னா என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்துக்கணும். அப்போ x காம்பனன்ட் ஸ்கொயர் பிளஸ் y காம்பனன்ட் ஸ்கொயர் பிளஸ் z காம்பனன்ட் ஸ்கொயர் இப்படி பண்ணிடலாம். கரெக்ட்டுங்களா? இப்படி பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க, 5 ஸ்கொயர் வந்து 25 பிளஸ் 3 ஸ்கொயர் 9 பிளஸ் ரூட் 15 ஸ்கொயர் 15 இதெல்லாம் சேர்ந்து ரூட் 49 வருது. ரூட் 49 எவ்வளவு வருது, 9 னு வருது. கரெக்ட்டா? சாரி, ரூட் 49 வந்து 7. சோ ஆன்சர் வந்து 7. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. An electric field, electric lines of force in xy plane is given by x square plus y square equal to 1. A particle with unit positive charge initially at rest at the point x equal to 1, y equal to 0 in the xy plane. அப்ப இனிஷியலா சார்ஜ் விடும்போது ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன் மூவ் ஆகும். இது வந்து சர்க்கிளுடைய ஈக்குவேஷனால இனிஷியல் மோஷன் வந்து சர்க்கிள் அப்படின்னு வந்திருக்கும். ஆனா ஃபார் எவர் சர்க்கிள்னு வராது, இனிஷியலா வந்து சர்க்கிளா போயிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The region surrounding an oscillating electric dipole as oscillating electric dipole னா சார்ஜ் வந்து ஆசிலேட் ஆகும். அப்போ சார்ஜ் வந்து ஆசிலேட் ஆச்சுன்னா அப்ப என்ன இருக்கும், அது மூவிங் சார்ஜ். மூவிங் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்ட்டுங்களா? அடுத்து வந்து எனர்ஜி ரேடியேட் பண்ணும், ஆனா எனர்ஜி இங்க கொடுக்காதனால இங்க வந்து என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் as well as magnetic field ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. An electric dipole is placed in a non-uniform electric field, then net. அதாவது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது டைபோல பிளேஸ் பண்ணா இது நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது நெகட்டிவ் சார்ஜ் மேல எக்ஸைட் பண்ற ஃபோர்ஸும் பாசிட்டிவ் சார்ஜ் மேல எக்ஸைட் பண்ற ஃபோர்ஸும் நாட் ஈக்குவலா இருக்கும்.
சரிங்களா? அதனால நெட் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைபோல் மூமெண்ட் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ தீட்டான்னு இருக்கும். அப்போ டார்க் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட பிளேஸ் பண்ணனா both electric force and torque are not 0. Next question பாருங்க. Electric charges Q minus 2Q are placed at the corners of an equilateral triangle ABC of side L. The magnitude of electric dipole momentum of the system is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதான் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கங்க. இப்போ இங்க ஒரு Q சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கோம், இங்க ஒரு Q சார்ஜ், அடுத்து இங்க ஒரு -2Q சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை -Q பிளேஸ் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்படி -Q பிளேஸ் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பாருங்க இந்த ஒரு -Q இந்த Qவும் சேர்ந்து ஒரு டைபோல், அதுக்கு ஒரு டைபோல் பீன் எடுத்துங்க. அடுத்து இந்த ஒரு -Q இன்னொரு +Q இங்க இருக்குல்ல, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டைபோல் பீன் எடுத்துங்க. இது ரெண்டுத்துக்கு ஆங்கிள் 60 டிகிரி இருக்கு. அப்போ 2 ஈக்குவல் வெக்டார் மேக்ஸ் ஆங்கிள் 60 டிகிரி இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட்க்கு வந்து என்ன ஃபார்முலா √3 டைம்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தி வெக்டார் அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ சைடு லென்த் வந்து L-ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ டைபோல் லென்த் வந்து L-ன்னு வந்துருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணலாம், டைபோல் மூமெண்ட் வந்து √3 இன்ட்டு டைபோல் மூமெண்ட் என்ன ஃபார்முலா சார்ஜ் இன்ட்டு டைபோல் லென்த் L. அப்போ √3 டைம்ஸ் ஆஃப் QL. ஸோ 41st கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A particle of mass m and charge q is placed at rest in a uniform electric field E and then released. The kinetic energy attained by the particle after moving a distance y is dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த y டைரக்ஷன் எடுத்துங்க, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் E எடுத்துட்டா ஒரு y டிஸ்டன்ஸுக்கு இந்த பார்ட்டிகல் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுங்க. அப்போ ஒர்க் டன் என்ன ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ்னா EQ இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி எடுத்துக்கலாம். இந்த ஒர்க் டன் தான் இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி. அப்போ EQ into y அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The work done required to put the four charges together at the corners of a square of side A as shown in the figure is dash. இந்த மாதிரி क्वेश्चन நம்ம இன்டராக்ஷன் வச்சு போடணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு இன்டராக்ஷனுக்கு அத ஒர்க் டன் ஓவர் இன்டராக்ஷனுக்கு எனர்ஜி போட்டா இந்த இன்டராக்ஷனுக்கு என்ன வரும் -kq² A. அடுத்து இந்த இன்டராக்ஷனுக்கு போட்டோம்னா என்ன வரும் சொல்லுங்க -kq² A. அடுத்து இந்த இன்டராக்ஷன் கொண்டு போட்டோம்னா என்ன வரும் சொல்லுங்க, இதுக்கு ஒரு -kq² A. அடுத்து இந்த ஒரு இன்டராக்ஷன் எடுத்தோம்னா இது ஒரு -kq² A. அப்படியே நெக்ஸ்ட் டயகனல்ல இன்டராக்ஷன் போடும், இதெல்லாம் வரும். இது ஷார்ட்கட் மெத்தட். இது எவ்வளவு வரும் +kq² A√2 வரும். கரெக்ட்டா? அதே மாதிரி இந்த டயகனலுக்கு ஒரு இன்டராக்ஷன் போட்டா அதுக்கு ஒரு kq² A√2 வரும். அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டோம்னா என்ன வரும் சொல்லுங்க 2kq² A√2 வருது. இப்போ இந்த √2 அந்த 2 கேன்சல் பண்ணா இந்த √2 வந்துருது. இப்போ இதுல என்னென்ன காமன் எடுக்கலாம், kq² A காமனா எடுத்துட்டு இங்க ஒரு -1 எல்லாம் போட்டோம்னா -4. இங்க ஒரு √2 +√2 ரூட்ன்றது 1.4 அப்படின்னு அப்ராக்சிமேட்டா எடுத்தா -4ல 1.4 போனா என்ன வரும் -2.6 into q² k வந்து 4πε0 1/4πε0 போட்டு A. சோ அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் B வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A charge particle of mass m and charge q is released from rest in an electric field of constant magnitude E. The kinetic energy of the particle after time t is dash ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் Eல வந்து ஒரு பார்ட்டிகல் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு என்ன ஃபார்முலா ½ at². கரெக்ட்டா? டிஸ்பிளேஸ்மென்ட் ½ at² இருக்குதா? இப்போ நமக்கு என்ன வேணும், கைனடிக் எனர்ஜி என்ன வேணும். கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா ஒர்க் டன் = ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். ஃபோர்ஸ் வந்து EQ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? E into Q ன்னு எடுத்துங்க. இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு ஒரு ½ at² போட்டுக்கலாம். ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா EQ/m. சோ அது ஒரு EQ/m போட்டுக்க வேண்டியது. அப்ப EQ into ½ into ஆக்சலரேஷனுக்கு ஒரு EQ/m ன்னு போட்டு into t². சோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா EQ into EQ² வருதா, E²Q² வந்துருச்சு by 2m இருக்கு. இங்க வந்து ஒரு t² இருக்கு டைம்². சோ டைம்² வந்துருச்சு. சோ அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 44க்கு வந்து ஆப்ஷன் B வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For the isolated charged conductor shown in the figure, the potential at points A, B, C and D are VA, VB, VC and D respectively. Then அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஏவும் சியும் இந்த டியும் இந்த சர்ஃபேஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். சர்ஃபேஸ்ல இருக்கு, பி வந்து இன்சைடு இருக்கு. ஸோ சர்ஃபேஸ்ல இன்சைட்லயும் பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதனால ஈக்குவல் அப்படின்னு 45 போட்டுடலாம்.
சரி, இதுல பாருங்க இந்த previous question கேட்டிருக்காங்க. For the isolated charged conductor in the figure 45, the electric field at A, B, C and D are அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னு கேட்டா அப்ப இந்த B வந்து இன்சைட் இருந்தால ஃபீல்டு 0, ACD ன்னு எடுத்துக்கோனா இந்த ACD ல ஃபீல்டு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஃபீல்டு ஃபார்முலா E ஈக்குவல் டு சர்ஃபேஸ்ல KQ by R ஸ்கொயர் தான வரும். இது E ஈக்குவல் டு நம்ம KQ by R into 1 by R போட்டா இது வந்து பொட்டன்ஷியல் கரெக்ட்டா? அப்ப E is equal to potential by R. Potential on the surface equal to பார்த்தா அப்ப E inversely proportional to radius of curvature. Radius of curvature D ல தான் கம்மியா இருக்கும். அதனால radius of curvature D ல தான் கம்மியா இருக்கும். மத்த A அடுத்து வந்து A ல கம்மியா இருக்கும் radius of curvature. அதுக்கு அடுத்து C ல தான் அதிகமா இருக்கும். அப்ப அப்படியே ரிவர்ஸ்ல இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து D ல அதிகமா இருக்கும், அடுத்து A ல அதிகமா இருக்கும், அடுத்து C ல அதிகமா இருக்கும். B ல வந்து 0 வரும். சோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தா D ல தான் அதிகமா இருக்கும், A விட A ல தான் அதிகமா இருக்கும், C விட B ல 0 அப்படின்னு நம்ம இந்த 46க்கு வந்து ஆப்ஷன் C ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The points resembling equal potentials are, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா எடுத்தோம்னா அது ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். அப்படின்னா இங்க R and S வந்து பர்பெண்டிகுலர் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ல இருக்குனால பொட்டன்ஷியல் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல இருக்கனால S and R ல தான் பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கும். அதனால S and R ல பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In moving from A to B along the electric field line, the electric field does 6.4 into 10 power minus 19 joule of work on an electron. If pi1 and pi2 are equipotential surface, then the potential difference Vc minus Va. C ல இருந்து A போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் போறதுனால along the electric field potential decrease ஆகும். அப்ப pi2 ல தான் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும் pi1 விட. அப்படிதானப்பா அது? சோ அதனால நமக்கு என்ன ஆன்சர்? அதாவது pi2 ல தான் இது C ல தான் அதிகமா இருக்கும் A விட அப்படின்னு எடுத்துக்கலாம் பொட்டன்ஷியல். அப்ப வந்து பாசிட்டிவ்ல வரணும். ஏன்னா Vc minus Va தான் கேட்டிருக்காங்க. அப்ப work done equal to potential difference into charge Q ன்னு போட்டீங்கன்னா potential difference equal to work done by charge. work done எவ்வளவு கொடுத்தாங்க? 6.4 into 10 power minus 19. 6.4 into 10 power minus 19 divided by charge எவ்வளவு சொல்லிருக்காங்க? எலக்ட்ரான் 1.6 into 10 power minus 19. 1.6 கேன்சல் பண்ணா 4 வருமா? 10 power minus 19 இங்க minus 19 கேன்சல். So that potential difference வந்து 4 volt. பாசிட்டிவ் எப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல போனா பொட்டன்ஷியல் குறையும். அப்ப C ல தான் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும் A விட, அதனால தான் பாசிட்டிவ் அப்படின்னு ஆன்சர் வந்து இந்த क्वेश्चनக்கு வந்து 4th ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.